முன்பாக இயேசு ஒரு இடத்திலே போதகம் பண்ணி நிற்கிறார். விபச்சாரத்தில் கையும் மையுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு பெண்ணை இழுத்து கொண்டு வருகிறார்கள். வந்து அவருக்கு முன்பாக போட்டு சொல்லுகிறார்கள், நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது இப்படிப்பட்டவளை கல்லறிந்து கொள்ள வேண்டும், கல்லறிந்து கொள்ள வேண்டும். வந்தவங்க எல்லாம் குற்றவாளியை பிடிச்ச உடனே அவளை அழிக்கணும், கொல்லணும், அப்படிதான் வந்தாங்க. ஆனா இயேசுவோ ஒன்றும் பேசாம இருந்தார். தலையில குனிந்து எழுதி கொண்டே இருந்தார். இவங்க தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? உங்களில் பாவமே இல்லாதவன் முதல் கல்லை எடுத்து அந்த பெண் மேல அடி. ஒரு குறிப்பிட்ட ஒரு சரித்திர குறிப்பு சொல்லுகிறது, தரையில இயேசு எழுதினது என்ன எழுதினார்னு சொன்னா, கல்லை தூக்கிட்டு வந்தாங்க பாருங்க, அத்தனை பேருடைய கதையும் எழுதிட்டு இருந்தாருன்னு சொல்றாங்க. நீ வந்து இந்த பெண்ணுடைய கதையை என்கிட்ட சொன்ன, உன் கதையை நான் சொல்லட்டுமா அப்படின்னு தரையில குனிஞ்சு எழுதிட்டே இருந்தாராம். ஒவ்வொருத்தர் கதையும் அவருக்கு தெரியும், யார் சுத்தமா இருக்கிறான், யார் அசுத்தமா இருக்கிறான், எழுத ஆரம்பிச்சாருன்னு சொல்றாங்க. அது இருக்கட்டும் ஒரு பக்கம். ஆனா ஒரே ஒரு கேள்விதான் கேட்டார். அவர் அதிகமா எதுவுமே செய்யல, ஒரே ஒரு கேள்வி கேட்டார். அவருக்கு என்ன கேள்வினா, இயேசுக்கு என்ன கேள்வினா, எப்பா விபச்சாரத்துல கையுமையுமாய் பிடிக்கப்பட்ட பெண்ணை கொண்டு வந்து விட்டுட்ட, விபச்சாரம் பண்ண ஆள் எங்க? அப்ப பெண்ணுக்கு ஒரு நியாயம், ஆணுக்கு ஒரு நியாயமா? இது உனக்கு நியாயமா இருக்கலாம், ஏன் பரிசுத்தத்துல இது நியாயம் அல்ல. அவர் சொல்றார், சரி நீ பையனை விட்டுட்ட, அவனுக்கு ஒரு நியாயம் கொடுத்து அவனை நீ ஃப்ரீ ஆக்கி விட்ட, அவன் நல்லவனை போல அவனை அனுப்பி விட்டு பெண்ணை மட்டும் பிடிச்சிட்டு வந்துட்ட, பிடிச்சிட்டு வந்த நீ நல்லவனா? அதான் கேட்கிறாரு. உங்களில குற்றமே செய்யாதவன் முதல் கல்ல போடுன்னு தான் சொன்னார், அடிக்காதன்னு தான் சொல்ல, போடுன்னாரு. ஆனா வேதம் சொல்லுது, அவரோட ஒரு வார்த்தையில இருதயம் குத்துண்டவர்களாக, மனசாட்சியில குத்துண்டவர்களாக, ஒருத்தர் கூட கல் எடுத்து அடிக்க துணிச்சல் வராம கல்லை கிளை போட்டு எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க. அதுல பேர் சிறியோர்ல இருந்து பெரியோர் வரைக்குமா. அப்ப சின்ன பையன் கூட வந்திருக்கான் அடிக்கிறதுக்குன்னு. அவனுக்கு என்ன தப்பு நடந்து கூட தெரிஞ்சிருக்காது போல இருக்கு. இன்னொருத்தனை அடிக்கணும், இன்னொருத்தனை உதைக்கணும்னா யார் வேணா ஓடி வந்துருவாங்க, கதை தான் தெரியணும்னு அவசியமே இல்லை. எல்லாம் கிளம்பி வந்தாச்சு, அடிக்கிறேன், உதைக்கிறேன், இன்னொருத்த மேல நியாய தீர்ப்பு செலுத்துறேன். ஆனா தங்களை உற்று நோக்கின பொழுதுதான் கண்டுபிடிச்சாங்க, இந்த தேவனுக்கு முன்பாக யாரும் நிக்க முடியாது. எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க. இப்ப பாருங்க நடக்கிற கதையை பாருங்க. மொத்த கல்லும் கீழே கிடக்கு, இருக்கிறது ஒரே ஒரு பெண்ணு மட்டும்தான். இவளை அடிப்பதற்கு தகுதி உள்ள ஒரே ஒருவர் இயேசு மட்டும்தான். கல்லெல்லாம் தேடி போக வேண்டியது, கல் இப்ப கையிலே நிக்குது, எல்லாம் பக்கத்துல இருக்கு. ஆனா இயேசு அந்த பெண்ணை பார்த்து சொன்னார், நானும் உன்னை குற்றவாளின்னு தீர்க்கிறது இல்லை, நீ போ, ஆனா இனி பாவம். அர்த்தம் என்ன தெரியுமா? நான் வந்தது உன்னை அழிக்க வரல, உன்னை சுத்திகரிக்க வந்தேன், உன்னை ரட்சிக்க வந்தேன். உன் பாவம் இரத்தாம்பரம் போல சிவப்பாய் இருந்தாலும் உறைந்த மழையை போல பனியை போல நான் உன்னை வெண்மையாக்க வல்லவராய் இருக்கிறேன். சுத்தம் பண்ணுகிறவர் தான் என்னுடைய இயேசு. இன்னைக்கு யாராவது உங்ககிட்ட கேட்டா, இயேசு யாருங்க அவரு? நீ எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் அவரிடத்தில் வருவாயானால் உன்னை சுத்திகரித்து வெண்மையாக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் சுத்தம் பண்ணுகிறவர், அவர் பரிசுத்தப்படுத்துகிறவர். He is a God who purifies the temple. அவருடைய ஆலயமாகிய நம்முடைய சரீரத்தை சுத்திகரிக்கிறவர். நீ மனிதன் கையிலே போய் உன்னுடைய குற்றத்தை நீ விவரமாய் எடுத்து விலாவாரியாக எடுத்து பட்டியல் போடுவாயானால் நீ சுத்திகரிக்கப்பட மாட்டாய், நீ சங்கரிக்கப்படுவாய். மனுஷன் ஒருவனை மன்னிக்க மாட்டான். ஆனா மனுஷனுடைய எல்லா பாவங்களையும் மன்னிக்கிறதற்கு இயேசுவாகிய தேவன் ஒருவரே அதிகாரம் பெற்றவராய் இருக்கிறார். அந்த பாவ மன்னிப்பை கொடுப்பதற்கு தம்முடைய ரத்தத்தை சிந்தினா, அவராலே அன்றி நமக்கு சுத்திகரிப்பு இல்லை, அவராலே அன்றி விடுதலை இல்லை. Who is this Jesus? இந்த இயேசு ஒரு சாதாரண மனிதன் அல்ல, கல்லெறிகிற வருகிற ஒரு நியாய சாஸ்திரி அல்ல. அவர் உன்னை மன்னிக்கும்படி இறங்கி வந்தார். நீ எவ்வளவு பெரிய கொடும்பாவத்தில் சிக்கி இருந்தாலும் உன்னை விடுதலையாக்கி சுத்திகரிக்க அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஏனென்றால் சுத்திகரிக்கிறதற்கு அவர் ஒருவரே தகுதி உள்ளவர். சுத்திகரிக்க அவர் ஒருவரே தகுதி உள்ளவர். அவரே பரிசுத்த, அவரே பரிசுத்த. நம்முடைய தேவன் ஒருவரே பரிசுத்த. எத்தனை பேர் காலைல விசுவாசிக்கிறீங்க? பரிசுத்தத்தில் வாசம் பண்ணுகிறவர், பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் தூதர்கள் ஆராதிக்கப்படத்தக்க பரிசுத்த தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அந்த தேவன் பரிசுத்தர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர், அவரே பரிசுத்தர். ஓ ஹல்லேலூயா.